சித்தமங்கல வட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் கூட இருக்கிறேன். அவருடைய முகவரி அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க. உங்க பேரு? புஷ்பா, எஸ் புஷ்பா, சிக்கர்ஷம்பாளையம், சத்தியமங்கலம். ஓகே. எத்தனை வருஷமா வாழை சாகுபடி அனுபவம் இருக்குதும்மா? நாங்க 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். 25 வருஷம் விவசாயம் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப 15 வருஷமா தனியா பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேம்மா. இந்த வாட்டி அம்மா எவ்வளவு வாழை போட்டிருக்குது? இந்த 1350 வாழை போட்டிருக்கேங்க. ஓகே. இதுல ஒரு 300 வாழை அவுட் ஆயிருச்சுங்க. அப்புறம் இப்போ இப்ப பரவாயில்ல. டாக்டர் சைல் எத்தனை மாசம் இதுக்கு? இது 4 மாசம் ஆச்சுங்க. 4 மாசம். இப்போ 4 மாசம் வரைக்குமே எத்தனை வாட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்திருக்கிறோம்? மருந்துல ஊத்திருக்கீங்க? மருந்து 3 டைம் வேர் மருந்து ஊத்திருக்குங்க. அப்ப மாசம் ஒரு வாட்டி கொடுத்த மாதிரி ஆச்சு? 20 நாள் 25 நாளுங்கிறதுக்குள்ள கொடுத்துருவாங்க. ஓகேம்மா. கொடுத்தாதான் ஒரு குருத்தாது வருன்னு அந்த இதுல விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப டவுன் ஆயிருச்சு. சரி என்ன பண்றதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். சரி எப்படி முத்துக்குமார் எங்க வாழை வியாபாரி சொன்னா அப்படி அவங்கதான் செவ்வாழை வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க வீடியோ. கூப்பிட்டு பாருங்க, அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அது ஊத்தாதீங்க இது ஊத்தாதீங்க, உங்க மூலியமாவே பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரி அவங்க வீடியோ அனுப்பிச்சதுனாலதான் அப்புறம் முத்துக்குமாரோட பேசி அப்புறம் இப்போ அதுலயும் 5 நாள் விட்டுட்டாங்க. ஏன்னா நானும் அது வேர் மருந்து விட்டு அதனால சரி அது இது பண்ணனா என்ன பண்றது, அதுக்கு 20,000 செலவு பண்ணியாச்சு. மறுபடியும் இது பண்ண என்ன பண்றது அப்படின்னு தான் சரி பார்க்கலாம் முத்துன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் நானே தான் கூப்பிட்டேன். வந்தாங்க. கிழங்கெல்லாம் கட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததுல ரொம்ப மண்ணோட தன்மை எதுவுமே வேர் இல்லை, அம்மா வேர் மட்டும் தான் இருக்கு, ஜல்லி வேரெல்லாம் எதுவுமே இல்லை, டாக்டர் சாயில் கொடுக்குறோம் நீங்க விடுங்க, நாங்க 10 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி இப்ப 7 நாள்ல வந்துட்டாங்க. நான் கூப்பிட கூட இல்லை, அவங்களே கூப்பிட்டாங்க வந்தாங்க. எத்தனாவது நாள் வந்திருக்கிறோம்? இப்ப 7வது நாள் வந்திருக்கீங்க. நான் விட்டு 6 நாள் தான் முடிஞ்சு இப்ப 7வது நாள் ஆயிட்டுங்க. இப்ப பரவாயில்ல, எனக்கு திருப்தியா இருக்கு. இந்த மாதிரி அன்னைக்கு ஜல்லி வேற இல்ல சுத்தமா இல்லை. அப்பாமா டாக்டர் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்துக்குள்ளே வரும்போதும் உங்க மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி பையன்கிட்ட கூட சொன்னேன், இது ஓட்டிடலாம் சாமி, என்னால முடியாது, வாழை பார்த்து இதுக்கு செலவு பண்ற காசு வேஸ்ட், ஆமா உப்பு மூட்டையை எடுத்து போட்டு ஓட்டுற கூலி கூட ஆகாது அப்படின்னு தான் நினைச்சேன். சரி என்ன பண்றதுன்னு ஒரு இதுலதான் ரொம்ப சங்கட்டமா தான் இருந்த. காட்டுக்குள்ள வந்தாவே எப்ப வெளியே போயிடலான்னு தான் இருக்குங்க. ஆனா இப்போ பரவாயில்ல, எனக்கு திருப்தியா இருக்கு. 6 நாள்ல இங்க நடந்த அந்த மாற்றத்துல தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் திருப்தியா இருக்குங்க. வாழை ரோட்ல போனாவே கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஓ ரெடி ஆயிக்கி அப்படின்னு. ஏன்னா அம்மா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல பேசு. ஏன்னா 3 வாட்டி 3.5 மாசம் வாழைக்கு 4 மாசம் வாழைக்கு 3 வாட்டி ரசாயனத்திலே மருந்து கொடுத்திருந்தாலுமே அங்கே பிரச்சனையை தீரல. 4வது வாட்டி கடைசி இது இல்லைங்களா, ஓட்டலாமா மருந்து கொடுக்கலாம், ஓட்டலாமா டாக்டர் கொடுக்கலாமா, 2 ஆப்ஷன்ஸ். அம்மா ஓட்டிருந்தாலும் ஓட்டிருக்கலாம், ஆனால் பாரு முத்து இல்லைன்னா ஓட்டிடலாம், ஆகுன்னா பாரு இல்லைன்னா ஓட்டிடலாம் சாமின்னு தான் சொன்னாங்க. அப்ப அம்மா அன்னைக்கு இது ரொம்ப சேலஞ்சஸ் ஃபீல்டு இல்லைங்களா, அந்த சேலஞ்ச் ஃபீல்டுமே சேலஞ்ச் பண்ணி நம்ம எடுத்தோமா இல்லைங்களா? சேலஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால ஒரு விவசாயியின் வெற்றிங்கிறது மண்ணின் 3 தன்மையில் தான் இருக்குது. அந்த மண்ணின் உணவு செங்கிலி அப்படி சொல்றோம். அந்த மண்ணின் உணவு செங்கிலி நல்லா இருக்கும்போது எல்லா சேலஞ்சஸுமே சேலஞ்சா எடுத்து பேசலாம் இல்லைங்களா? அந்த மண்ணின் 3 தன்மை சரி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி டாக்டர்ஸ்ல இருக்குது. மண்ணின் மூலமா வரக்கூடிய அது எந்த விதம் பிரச்சனை இருந்தாலுமே 100% கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமா. உங்கள் மாதிரி அம்மா நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு நீங்க என்ன டாக்டர் பத்தி சொல்ல விரும்புறீங்கம்மா? எப்படி சொல்றேன்னு தெரியலீங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆனா சில பேர் ரசாயனம் பண்ணவங்க என்னையே இது பண்ண இப்படி பண்ண எப்படி ரெடி ஆகுன்னு கேக்குறாங்க. சரி நம்மளது வந்த கடைசியில சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னோட முடிவா பில் இருக்கிறேங்க. அதனால விவசாய நண்பர்கள் மண்ணை மலர்த்தன்மை கொண்டு போகிறத விட மண் வளம் அதிகம் பண்ணி மண்ணுக்கும் புத்துயிர் கொடுப்பதன் மூலமாக எந்த விதமான நோய் இருந்தாலுமே அதை விரட்டக்கூடிய திறமை டாக்டர் செயலுக்கு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால்